ஆரம்ப பள்ளிகளில் இருந்தே பகடிவதை கலாச்சாரத்தை வேரறுக்க மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் விடுத்துள்ள அறைகூவலை தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபட்சேல் ஆதரித்துள்ளார். பகடிவதை என்பது பாதிக்கப்பட்டவர்களின் மனநிலையை மட்டும் பாதிக்கவில்லை, மாறாக ஒருவரை ஒருவர் மதிக்கும் மற்றும் அன்போடு அரவணைக்கும் பண்புகளை இழந்த ஒரு தலைமுறையையே உருவாக்கிவிடும் என்பதை மாமன்னரின் நினைவூட்டல் உணர்த்துகிறது என்றார் அவர். இந்நிலையில் தமது அமைச்சு வானொலி, தொலைக்காட்சி, சமூக ஊடகங்கள், டிஜிட்டல் தளங்கள் ஆகியவற்றில் தேசிய அளவில் பகடிவதை தடுப்பு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருவதாக ஃபாமி கூறினார். பகடிவதை எதிர்ப்பு பிரச்சாரங்கள் மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் சமூகத்தை சென்றடைவதை உறுதி செய்ய அமைச்சுகளுக்கு இடையிலும் ஒத்துழைப்பும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பகடிவதை தடுப்பு பிரச்சாரத்தோடு ஒருவரை ஒருவர் மதித்தல், கட்டொழுங்கின் அவசியம், அன்பு பாராட்டுதல் போன்ற நற்பண்புகளும் விதைக்கப்படுகின்றன என்றார் அவர். தவிர பகடிவதை குற்றங்களுக்கு மேலும் கடுமையான தண்டனைகளை விதிக்க ஏதுவாக சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டிருப்பதையும் ஃபாமி சுட்டிக்காட்டினார். நாட்டில் பகடிவதை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஆரம்ப பள்ளி அளவிலேயே அக்கலாச்சாரம் முறியடிக்கப்பட வேண்டும் என சுல்தான் இப்ராஹிம் நேற்று வலியுறுத்தியிருந்தார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.